திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். செஞ்சுடர் மண்டலத்து ஊடு சென்ற புறம் அஞ்சனவும் ஒரு ஏறி வழி கொண்டு துஞ்சும் அவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சன நீங்க நிலை பெறலாகுமே. திருச்சிற்றம்பலம். செஞ்சுடர் மண்டலத்தூடு சென்றப்புற என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருமூலர் இந்த திருமந்திர பாடலில் இறைவனை அடைவதற்கான உண்மையான வழியை பற்றி விளக்குகிறார். செஞ்சுடர் மண்டலத்தோடு சென்றப்புற. செஞ்சுடர் மண்டலம் என்பது என்ன? சூரிய மண்டலம். அதையும் தாண்டி என்பது பிரபஞ்ச எல்லைகளையும் கடந்து, அதாவது இறைவனை வெளியுலகில் எங்கோ தொலைவில் தேட வேண்டியதில்லை. வானங்களையும் கோள்களையும் கடந்து சென்றாலும் இறைவனை காண முடியாது என்று தெரிவிக்கிறது. மஞ்சனவும் முறை ஏறி வழி கொண்டு. மஞ்சு என்றால் மேகம் அல்லது இருள். அணவு முறை என்பது நெருங்கும் விதம். இங்கு மஞ்சு என்பது மனதின் அறியாமையையும் மாயையும் குறிக்கிறது. இந்த மன இருளை அகற்றி ஞானம் என்னும் வழியில் நாம் உயர வேண்டும். மனம் தெளிவு பெற்றால்தான் உண்மையை நம்மால் உணர முடியும். துஞ்சும் அவன் சொன்ன காலத்திறைவனே. துஞ்சும் அவன் என்றால் தூங்குபவன் அல்லது ஓய்வெடுப்பவன் என்று பொருள். அதாவது இந்த உலக வாழ்வில் உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும்போது கூட உயிராகிய இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நெஞ்சன நீங்கா நிலை பெறலாகுமே. அவ்வாறு மன இருளை நீக்கி எந்த நிலையிலும் இறைவனை தியானித்தால் அந்த இறைவன் நம் நெஞ்சை விட்டு ஒருபோதும் பிரியாதபடி நிலைத்து விடுவான். சுருங்க சொன்னால், இறைவன் வெளியுலகில் இல்லை, அவர் நம் மனத்திற்குள் தான் இருக்கிறார். மனம் தெளிந்தால் இறைவன் நம்முடன் இரண்டர கலந்து விடுவார். பழங்காலத்தில் சத்தியநாதன் என்ற இளைஞன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி, கடவுளை எப்படி அடைவது என்று கேட்டான். முனிவர் புன்னகைத்து, மகனே, நீ முதலில் உலகத்தின் இறுதி வரை தேடிச் செல். அங்கு கடவுளை காணாவிட்டால் திரும்பி வா என்றார். சத்தியநாதன் தன் குதிரையில் ஏறி பல காடுகளையும் மலைகளையும் கடல்களையும் கடந்து சென்றான். அவன் ஒரு மலை உச்சியில் ஏறி அங்கிருந்து சூரிய மண்டலத்தை பார்த்தான். அதையும் தாண்டி வானத்தில் பறந்தால் கடவுளை காணலாம் என அவன் நினைத்து விட்டான். ஆனால் அவனால் பறக்க முடியவில்லையே. மனம் சோர்வடைந்து விட்டது. அப்போது வழியில் ஒரு வயதான சித்தரை சந்தித்தான். சித்தர் அவனிடம், எங்கே செல்கிறாயப்பா என்று கேட்டார். சத்தியநாதன் நடந்ததை கூறினான். சித்தர் சிரித்து கொண்டே, மகனே, நீ கடவுளை எங்கே தேடுகிறாய்? இந்த உடல் உறங்கும் போது கூட உன் உயிர் விழித்திருக்கிறது அல்லவா? அந்த உயிர்தான் கடவுள். நீ தேட வேண்டியது வெளியில் இல்லை, உன் மனத்திற்குள் தான் இருக்கிறது என்றார். சத்தியநாதன் குழப்பத்துடன், என் மனம் இருள் சூழ்ந்ததாக இருக்கிறதே, அதை எப்படி தெளிவுபடுத்துவது என்று கேட்டான். சித்தர் உடனே, உன் மனதில் உள்ள கோபத்தையும் ஆசையையும் பொறாமையையும் அகற்று. அதுவே உன் மன இருளை நீக்கி ஒளி தரும். அந்த ஒளி உன்னுள்ளே இருக்கும் இறைவனை காட்டிவிடும் என்றார். சத்தியநாதன் திரும்ப வந்தான். அவன் உலகை தேடுவதை விட்டுவிட்டு தனது மனதை தூய்மைப்படுத்த தொடங்கினான். நாள்தோறும் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து தனது மனதின் ஆசைகளையும் கோபங்களையும் கவனித்தான். அவை மெல்ல மெல்ல மறைந்து விட்டன. சில நாட்களில் அவனது மனம் தெளிவடைந்தது. எந்த தேடலும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் அவன் மனதுக்குள்ளேயே ஒரு பேரொளியை கண்டான். அந்த ஒளி அவனது இதயத்தை நிரப்பியது. அதுதான் அவன் தேடி வந்த இறைவன். அந்த இறைவன் அவனது நெஞ்சை விட்டு ஒருபோதும் பிரியாமல் நிலையாக இருந்து விட்டான். இந்த கதை இறைவன் வெளியில் இல்லை, நம் மனதிற்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. மனம் தெளிந்தால் கடவுளை நாம் அடைந்து விடலாம். செஞ்சுடர் மண்டலத்தூடு சென்றப்புற மஞ்சனவும் முறை ஏறி வழி கொண்டு துஞ்சும் அவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சன நீங்கா நிலை பெறலாகுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.